வணக்கம். இது நச்சுன நாள் சினிமா செய்திகள். இன்னைக்கு நச்சுன நாள் சினிமா செய்திகளில் பார்க்க போகிற முதல் தகவல் கிரிக்கெட்டர் நட்ராஜனோட பயோபிக் பற்றி தான். கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிரிக்கெட்டர் நட்ராஜனோட பயோபிக்கில் சிவகார்த்திகேயன் தான் நடிக்க போகிறாரு. பட் ரொம்ப நாளாகவே இந்த படத்தோட எந்த அப்டேட்ஸுமே வரல. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற தகவலில் இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டர் நட்ராஜனோட பயோபிக்கில் சிவகார்த்திகேயன் தான் நட்ராஜனாக நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதே சிவகார்த்திகேயன் தான். கண்டிப்பாக இந்த தகவல் எல்லா கிரிக்கெட் லவ்விங் ஃபேன்ஸ்க்கும் சரி, சினிமா மூவி லவர்ஸ்க்கும் சரி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருக்கும் ஒரு கிரிக்கெட்டரோட ஜேர்னியில். அதுவும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு விளையாடணுன்னா நிறையவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை ஒரு கதையாக எடுக்க போகிறாங்கன்னா ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்பு ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. அண்ட் அமரன் படம் அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்கு இந்த தகவல் ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தகவல் டாக்ஸிக் படம் பற்றி தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் KGF 1 and 2 சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவிஸாக இருந்துச்சு. அண்ட் யஷோட கெரியரில் ரொம்பவே முக்கியமான படமாக தான் இது ரெண்டுமே இருந்துச்சு. யஷ் KGFக்கு அப்புறம் எந்த படத்தில் சைன் பண்ண போகிறாருன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நிறையவே ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் அவர் சூஸ் பண்ணியிருக்கிற படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தோட டைரக்டர் கீது மோகன்தாஸ். அண்ட் லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் வந்திருக்குன்னா, ஃபீமேல் லீட்ஸாக இந்த படத்தில் நயன்தாரா, கியாரா அட்வானி அண்ட் ஸ்ருதி ஹாசனை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த காஸ்டிங் கேட்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங்காக தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நிறையவே எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்து மேலே. இன்னொரு தகவல் என்ன இந்த டீம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் April 2025 ரிலீஸ் ஆக போதாவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யஷோட ஃபேன்ஸ்க்கும் சரி, நயன்தாரா, கியாரா அண்ட் ஸ்ருதி ஹாசன் ஃபேன்ஸ்க்கும் சரி இது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். விஜய் சேதுபதியோட 50th மூவி மகாராஜா ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியாக தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சிம்பிளான ஸ்டோரி லைனில் இவ்வளோ பெரிய ஹிட் படம் கொடுக்கலான்னு எல்லாருமே நிதிலன் சாமிநாதன் டைரக்ஷனை பயங்கரமாக கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆல்மோஸ்ட் 100 crore கிளப்பையும் ரீச் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிற படம் தான் பிசாசு 2. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்கின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிசாசு ஒரு பெரிய ஹிட் மூவியாக தான் இருந்துச்சு. ஸோ பிசாசு 2 கிட்ட ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் வந்திருக்குன்னா, விஜய் சேதுபதியோட நெக்ஸ்ட் மூவி டைரக்டர் பாண்டியராஜோட தான் சொல்லியிருக்காங்க. பாண்டியராஜ் டைரக்ஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும், நிறையவே ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன் கிட்டேருந்து எதிர்பார்ப்பு இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இந்த படத்தில் இன்னொரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஃபீமேல் லீடாக நித்யா மேனனை காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனனோட காம்பினேஷன் ஒரு மலையாளம் படம்ல பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், நித்யா மேனன் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பேரை திருப்பியும் பார்க்க போகிறாங்கன்னு. இந்த படத்தோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் படையப்பா படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் இல்லை, அமெரிக்காவில். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1999 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது KS ரவிக்குமார். இந்த படத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்ட் தான். ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்தாங்க, சௌந்தர்யா இருந்தாங்க, சிவாஜி கணேசன் இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வராங்க. இந்த படத்தில் நிறையவே ஐகானிக் சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் பண்ணது AR ரஹ்மான். அண்ட் AR ரஹ்மான் மியூசிக் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் அமெரிக்காவில் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் எல்லா ரஜினி ஃபேன்ஸ்க்குமே. ஏன்னா நடிகர் ரஜினிக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு அழகான எக்ஸாம்பிள். எவ்வளோ வருஷம் ஆனாலுமே ஒரு நல்ல படம் மக்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு. இதே மாதிரி வேற நச்சுன நாள் சினிமா செய்திகளோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this bye from Akshita Das. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.